சென்னையிலேருந்து ஒருத்தர் போன வாரத்தில் வந்தார். அவர் பார்த்தா நான் சொல்கிறேன், அவர் எங்கிட்ட கேட்குறாரு, சார் எப்படி சார் இவ்வளோ விஷயத்தெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறேன், இல்லை உண்மையாலுமே நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு மனுஷனால் செய்ய முடியுமான்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுங்கள், ஒரு மதிப்பு கொடுங்க. இல்லை இது மனுஷனால செய்ய சாத்தியமே இல்லை இவ்வளோ பெரிய விஷயத்தினா எஸ், அதுதான் நானும் சொல்கிறேன். இது மனுஷன் செய்யலை, எனக்கு சப்போர்ட்டிக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க தான் இது எல்லாத்தையுமே எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க, எனக்கு என்ன தேவையோ அதை அவங்க பூர்த்தி பண்ணுறாங்க, அதனால் இது எல்லாமே நடக்குது, இது சாத்தியம். அவங்க ஆனால் ஹைட் கம்மியாக இருக்கிறாங்க, டே பை டே என்னை வாட்ச் பண்ணுறாங்க, என்னை பற்றின ஃபுல் ரிப்போர்ட்டும் கேள்விக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். சரி எங்கள் வீட்லேயும் இது நடக்குது, நான் இதை என்னமோ அமானுஷ்யமோ அப்படின்னு நினச்சிட்டு ஆக்சுவலி வீட்டை காலி பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இல்லை காலி பண்ணாதீங்க, அவங்க உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டாங்களே. ஆமாம் சார், அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. உங்கள்ட்ட எதுவும் பேசியிருக்க மாட்டாங்களே. ஆமாம், எங்கிட்ட பேசலை. உங்களுக்கு அதேமாதிரி வீட்டில் எதுவும் நெகட்டிவாகவும் நடந்திருக்காது. ஆமாம், நெகட்டிவாகவும் எதுவும் நடக்கலை. அவ்வளோதான். இவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்படி நான் சொல்லிவிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ இவ்வளோதானா, நல்ல வேலை சார், வீட்டை காலி பண்ணியிருப்பேன் நான், இங்கே ஏதோ இருக்குது, அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இவங்க கூட வருவாங்க, நான் காரில் போனாலே கூட வராங்க, அதனால் இவங்க உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. பட் ஒரு சர்டைன் பீரியட் என்ன பிரச்சனைக்கும் உங்களை தீர்க்கிறதுக்காக வந்தாங்களோ அந்த பிரச்சனை தீர்ந்து முடிஞ்சோன்னு இவங்க கிளம்பி வந்துடுவாங்க. இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. சரி, இவர் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் என்கிட்ட அழுதுட்டு இருக்கிறார். கோயிலில் முன்னாடி நின்று அவருக்கு ஒரு பிரச்சனை சொல்லி அழுதுட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. இவருக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல் கோவிலில் நின்று நான் இது ஆகும், போங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா இவ்வளோ தான் சொல்லுவேன். பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கள் நடந்திருக்கும். இது எப்படி நடக்குது, இல்லை இதுதான் மிராக்கள், இதுதான் கடவுள், அதுதான் கிழக்கியர். இவரை வச்சுட்டு சொல்கிறான், சத்தியம் இதுதான் உண்மை, போங்க இது சரியாகும் அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்த்தா அவங்களுக்கு அது சரியாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வருவாங்க, ஐயா அந்த மாதிரி சரியாயிருச்சு. அவர் இப்படி வீட்டில் இருந்ததுன்னு சொன்னது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். என்கிட்ட ஒரு முன்னாடி அழுதுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் அந்த குள்ளமாக இருக்கிறவர் அந்த பக்கம் வந்தார். இவர் பின்னாடி நில்லுங்கன்னு சொல்லிட்டு இப்படின்னு சைகை காட்டுறேன், அவருக்கு கஞ்சாடா காட்டுறேன். அப்படியே இவருக்கு நேர்கோட்டில் நிற்கிறார். நான் பாதிக்கப்பட்டவர், அதுக்கு பின்னாடி அவர். இப்போ நான் அவர் நேர்கோட்டில் நின்ன உடனேயும் நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் பிரச்சனை சரியாகும், சரியான உடனே என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பார்த்து சைகை காட்டுறேன். அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவரும் என்னை எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்துட்டு அப்படிங்கிறாரு. அப்போ ஓகே, இவர் கூட இப்போ வீட்டுக்கு போய் இந்த பிரச்சனை இவர் சரி பண்ண போகிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து வந்தார். சாமி உண்மையாலுமே நீங்கள் ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க இது சரியாகுன்னு, உண்மையாலும் அந்த பிரச்சனை சரியாயிருச்சு அப்படிங்கிறாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு, இவர் தான் போய் இந்த வேலையை இந்த ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவ்வளோதாம்மா, நான் தான் சொன்னேன், இங்கே இந்த கோயிலில் இவ்வளோ தான் நடக்குது. நீங்கள் அது இது எப்போ நடக்கும், எல்லாருக்கும் இப்படியே நடக்குமா, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. பட் அவங்க வராங்க இல்லையா, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்னா எஸ், உங்களுக்கு அந்த இது கிடச்சிரும். அது ஒன்றுமே தெரியாது. அவங்க எப்போ வருவாங்கன்னா எங்கள் யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. அவங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, அப்போ என் முன்னாடி ஒருத்தன் அழுகிறான் அப்படின்னா, நீ இப்போ இது சரியாகும் போ, அவ்வளோதான். நானே இப்படி கோயிலில் உலாத்திட்டு தான் இருப்பேன். நானே எப்போ அவங்க வராங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் அப்போ உட்காருவேன். அப்போ தான் நான் மக்களே சந்திப்பேன். அது வரைக்கும் மக்களை சந்திக்க மாட்டேன். நானே வெயிட் பண்ணுவேன் அவங்க என் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும். அவங்க எங்கேயாவது தோட்டத்துக்குள்ளே வர்றதை நான் பார்த்துட்டுனா டக்குன்னு உட்காந்துருவேன் சேரில். சொல்லுங்கள், இப்போ உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ அவங்க கேட்பாங்க எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் சரியாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க எல்லாருக்குமே சரியாகும். இங்கே இவ்வளோ தான் நடக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் தான் சாமி, நீங்கள் எனக்கு, அது ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறது எல்லாரும் இயல்பு தான். நானே நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் எனக்கு கடவுள் மாதிரி அப்படிலாம் நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், என் குருஜிக்கு அந்த மாதிரியெல்லாம். ஓகே, ஒருத்தங்க நம்மளை பார்த்து சொல்கிறப்ப நானே நினச்சிருப்பேன், ஏன் இந்த மாதிரிலாம் நம்மளே சொல்கிறாங்க. நான் அதனால் மக்களோட இன்ட்ராக்ஷனே வச்சுக்க மாட்டேன் மேக்ஸிமம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஃபோன் பண்ணாலோ என்னையை நீங்கள் கேட்ச் பண்ணவே முடியாது. என்னை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாலோ வேண்டாம். நம்ம மக்களை தப்பாக வழிநடத்த வேண்டாம், எல்லாரையும் நம்ம பக்கம் திருப்ப வேண்டாம். நீங்கள் என் பக்கம் வர கூட்டம் எல்லாத்தையுமே நான் கேளக்கேர் பக்கம் திருப்பினே ஒழிய ஒரு நாளும் கூட்டத்தை என் பக்கமாக நான் திருப்பவே மாட்டேன். அப்படி ஒரு வேலையை நான் செஞ்சதும் இல்லை. ஆனால் கேளக்கேர் இருக்கிறார் பார்த்தீங்களா, இவர் அப்படியே மொத்த கூட்டத்தையும் என் பக்கம் திருப்புவார். எல்லாருமே கோயிலுக்கு வரவங்க நீங்கள் எப்போ இருப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் வருவாங்க. நான் ஐயாட்டே சொல்லியிருக்கேன், ஐயா உங்களை பார்க்க தான் அவங்க வரணும், உங்கள்கிட்ட தான் அவங்க உங்கள் பிரச்சனையே சொல்லணும். நீங்கள் அதான், ஏன்னா அல்டிமேட் அந்த களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறவர் நீங்கள். அவர் சொன்னார், நீ சரியாகுன்னு மட்டும் சொல்லு, அவங்களுக்கு தேவை ஒரு ஆத்ம திருப்தி. பிரச்சனை யார்கிட்டையாவது சொல்லிட்டோம், இது சரியாயிரும், சாமியை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீ என்னான்னு மட்டும் கேளு அப்படின்னாரு. சரி ஓகே, நான் கேட்குறேன். அன்னையில் இருந்தால் யார் சொல்கிறத கேட்டு எனக்கு இறக்கம் வருதோ சரியாகும். அவங்க இறக்கம் வரல, அவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா நீ ஐயாட்ட வேண்டிக்க அப்படின்றேன். எனக்கு இதெல்லாம் பாரபட்சம்லாம் எனக்கு கிடையாது.
நீ ஐயாட்ட போய்க்க அப்படின்னாலே அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவர் கொடுத்தா வாங்கிக்க. குழந்தை பாக்கியமே சரி, நானே நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்கும் நீ போ அப்படிம்பேன். சில பேருக்கு நீ ஐயாட்ட கேட்டுக்க அப்படின்னு. ஏன்னா அவன் மேலே தப்பு, அவன் தான் சரியில்லை, பிரச்சனை தீர்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னோடனே நீ ஐயாட்ட கேட்டுக்க அப்படின்றேன். இது இப்படி நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. ஸோ இதில் இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு நடந்துருந்துச்சா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஆனால் இதை நினச்சி யாரும் பயப்படாதீங்க, இது எப்படியா இருக்குமோ. நான் கேள்விப்பட்டிருக்கேன், தஞ்சை பெரிய கோவிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கோயில் கட்டுறதுக்கு வந்து ஏலியன்ஸோட உதவி இருந்துச்சு. கருவூரார் சித்தர் வந்து அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் போட்டு அவங்க கட்டினது ஏலியன்ஸோட உதவியில் தான் இந்த கோயில் கட்டினாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ நான் நினச்சிருக்கேன், ஒரு கோயிலை கட்டுறதுக்கு எதுக்கு ஏலியன்ஸ் வரணும்? அப்படி நாம் ஒரு மாதிரி மிகைப்படுது. ஏலியன்ஸ் அப்படின்னா ஒரு பறக்கும் தட்டில் வருவாங்க, அவங்க இந்த ஒனிடா மாதிரி இருப்பாங்க, கண் வந்து பெருசாக இருக்கும், அப்படிலாம் நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா? அப்படிலாம் இல்லை. இப்போ என் வாழ்க்கையில் அப்படி நடக்குது. இவங்க எந்த லோகத்திலேருந்து வந்தாங்கன்னு தெரியல. கிழக்கியர் கையாட்ட நான் கேட்டிருக்கேன், நீங்கள் எந்த லோகத்திலேருந்து வந்தீங்களோ அந்த லோகத்துக்கு என்னை ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்க, நான் பார்க்கணும், உங்கள் லோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அங்கெல்லாம் எல்லோரும் தேவர்கள்லாம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க, இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ தான் எனக்கே புரியுது, ஆமாம் இந்த கோயில் கட்டுறதுக்கே எனக்கு 2 பேரும் அனுப்பிச்சு அவங்களுடைய இதில் நான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப ஏன் கருவூரார் சித்தர் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது? இது சாத்தியம். அவங்க ஒரு லோகத்திலிருந்து வந்திருக்கலாம். இவங்க ஏதோ பட் என்னோடய புரிதலின்படி அதே மாதிரி நான் இப்போ உங்களை பார்த்தேன்னு வச்சுப்பேன், நான் உங்கள் கேமராவை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இங்கே பார்க்குறேன், கேமராமேனை பார்க்குறேன். இப்போ நான் கேமராமேனை பார்க்குறேன், உங்களை பார்க்குறேன் அப்படின்னா கண்ணை மட்டும் இப்படி மாற்றினா போதும், ஆமாம் தானே? பட் அவங்க எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? இப்படி இந்த சின்ன டிஃப்ரென்ஸை கூட அவங்க தலையை திருப்பி தான் பார்க்குறாங்க. ரெண்டையுமே ஒரே ஆங்கிளில் ஃபோக்கஸ் பண்ணலாம், இப்படின்னு பார்த்தே பேசலாம். பட் அவங்க அப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க, இப்படி தாங்க இப்படி பார்ப்பாங்க, பேச மாட்டாங்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. கொஞ்சம் பயந்த சுபாவம், பயப்படுறாங்க, பயந்துட்டு அப்படின்னு இவ்வளோதான் அவங்களோட ரியாக்ஷனு. அந்த இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயுமே அவங்க பேசிக்கிறதெல்லாம் இல்லை, ஒன்லி சிக்னல் மட்டும்தான். இவங்க பார்க்குறாங்க, இவங்க கண்ணிலேயே பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது புரிஞ்சிருது. நானே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன பண்ணாங்க இவங்க, எப்படி சொன்னாங்க இவங்க? ஏன்னா நான் இவரை கதவை சாத்தி லாக் பண்ணி இவரை பிடிச்சிட்டேங்கிறத அங்கே இருக்கிறவருக்கு ஒரு சிக்னல் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. நான் இவரை கண்ணை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் பார்த்தா டக்குன்னு வந்து அவர் நிற்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த மாதிரி இவன் என்னை லாக் பண்ணிட்டான், இவனுக்கு நான் தெரியறேன், இவன் என்கிட்ட பேசுகிறான், நீ வா அப்படின்னு அவருக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கிறாரு. அவர் பார்த்தா டக்குன்னு வந்திருக்கிறாரு. வந்து பார்த்துட்டு இவர் என்னையும் திரும்பி பார்த்துட்டு இப்போ பிடி பார்க்கலாம் இவனை அப்படின்னு டக்குன்னு அவரையும் கூட்டிகிட்டு வெளியே போயிட்டார் அவர். அப்போ என்னென்னா அவங்க ஒரு சுப்ரீமிட்டி லெவலில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் கதவை திறந்து வெளியே வந்தேன். அவங்க 2 பேரும் கதவை சாத்தியிருக்கும் போதே வெளியே போயிட்டாங்க. அப்போ இவங்க வேறு ஏதோ ஒரு லோகத்திலிருந்து வந்திருக்காங்க, பட் சுப்ரீமிட்டி பவரில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஹெல்பிங் அதான் இந்த கடவுளுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். இது அவர் திருவிளையாடலில் ஒன்று. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் என் வாழ்க்கையில் உண்மையாலும் இப்படியெல்லாம் நடக்குது. கிழக்கியர் சித்தர் நமோ நமக.